தங்கிலீஷை நான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் என்னோடய பேச்சு மொழியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பார். இந்த கமெண்ட் சொன்னவர் வந்து சினிமாவில் ஏதோ ஸ்டோரி எழுதுகிறவர் போல். ஸோ கோபிநாத் வந்து அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பார். அது என்ன அப்படின்னா, இப்போ தங்கிலீஷில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வெற்றிமாறன், மிஷ்கின், ராம் இவங்கள்ட்ட போய் காட்டியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பார். அஃப்கோர்ஸ் காட்ட முடியாது. பிகாஸ் எதை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த லாங்குவேஜ்லேயோ இல்லை அந்த டைப்பில் தான் நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்தில் நம்ம அதை போய் பண்ணோம் அப்படின்னோம்னா கன்ஃபார்ம் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது விக்ரம் படத்தோட ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே, அதில் இருக்க ஒரு பேஜ் தான். இதில் தமிழ், இங்கிலீஷ், ஹாஃப் தமிழ் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் அந்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்திருக்கும். நான் ஏன் இதில் ஹாஃப் தமிழ்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, போயிருந்தப்போ அப்படின்னு சொல்கிறது ஹாஃப் தமிழ், போயிருந்த பொழுது அப்படின்னு சொல்லும்போது தான் அது ஃபுல் தமிழாகவே கன்சிடர் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஹூ கிவ் அண்ட் ரிசீவ்.